ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, வேலை சுமத்தினை கருகிறோம். ஒரு வார்த்தையை கிரியை செய்ய விட ஆசிரியக்கின்ற பலப்படுத்துகின்ற ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு பார்க்க போகிற வேத பகுதி நீதிமொழி 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. யார் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும்? ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும். சிலர் பணத்து மேல, சொத்து மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க, மனுஷர் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. சொந்த பலன், மனுஷனுடைய சொந்த பலத்தை நம்பி வாழ்வு சில பேர் இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க. அதை வச்சு நம்ம ரொம்ப நாளாக வாழ்ந்துடலாம் அப்படியே கணக்கு போடுறாங்க. ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் மனுஷனை ரொம்ப நம்பினேன், ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, கைவிட்டுட்டாங்க. அதுவும் நிரந்தரம் கிடையாது. சில பேர் சொந்த அறிவை நம்பி இருக்கிறாங்க. நம்ம அறிவால் எதையும் சாதிக்கலாம். இப்போ ஒரு வீடு வாங்கணும்னா நிறையா கடன் போட்டு நிறைய காரியம் பிளான் போட்டு பில்டிங் கட்டுறாங்க. சில அந்த கடன் அடைக்க முடியாமல் அந்த வீட்டை விற்கிற நிலைமை உருவாகிறது. அதே மாதிரி இப்படி பல காரியங்கள் எதுவுமே அது அவருக்கு உதவி செய்ய முடியாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவன் என்று வேதம் சொல்லுது. உங்க போராட்டம் பிரச்சனைக்கு ஆண்டவர் முடிவே தருவார். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்க நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நம்ம மனுஷனை நம்பல, கடவுளை சார்ந்து வாழும்போது நம்முடைய எல்லா பிரச்சனையும் அவரிடத்த விண்ணப்பமா ஏறெடுக்கும்போது அவர் நிச்சயமா பதில் தருகிற தேவனா இருக்கிறார். அடுத்தது சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தாவீது என்ன சொல்றாரு? உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தாவீது ஆடு மேய்ச்சி ஒரு சிறு மனிதன், ஆடை ஓட்டினார். அவர் ஒரு சவுல் படை ஒரு தேசத்துக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு அரசன். அவளுக்கு விரோதமா அந்த பெலிஸ்தர் எழுப்பும் போது அந்த கோலியாத் என்ற மனுஷன் எழுப்பி தனி ஒரு மனிதன் என்றான். அந்த சவுலும் அவன் கூட இந்த அத்தனை ஜனகம் கண்டு பயந்தாங்க. ஆனால் தாவீது அந்த இடத்துல போனபோது சவுலுக்காக கூட போனார், சாப்பாடு கொண்டு போனார். அதே நேரத்தில் அவன் இஸ்ரேல் தேவனை நிந்தித்து அவன் பேசுறதை பார்த்து அவனுக்கு கோவம் என்ன பண்றான், நான் போய் அவனை மடக்கடிப்புன்னு சொல்லி ஒரு கவன் கலால் அடித்து கொண்டு போனான். அதை பார்த்து சவுல் என்ன பண்றாரு, அவன் உயர்த்துறாரு. உயர்த்தி கொஞ்ச நாள் ஆன பிறகு என்ன பண்றாங்க, எல்லாரும் தாவீதை உயர்த்தி சவுலை குறைச்சி பேசும்போது பொறாமை வந்தது. அது என்ன பண்றாரு, அதனால அவருக்கு என்ன பண்றாரு, அன்றிலிருந்து அவர் மேல ஒரு விரோதம், பகை பாராட்டி எப்படியாவது அவர் கொண்டு போடணும் அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் அவர் தொடர்ந்து போய்கொண்டே இருப்பார். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த சவுல் கையில தாவீது ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல. அவர் தாவீது தேவனை சார்ந்ததுனால தாவீதை ஒவ்வொரு இடத்திலும் காப்பாற்றினார். அதே நேரத்தில் அது ஒரு நேரம் வந்தபோது சவுல் மரித்த பிறகு அதே இஸ்ரேல் தேசத்துக்கு தாவீதை ராஜாவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி உயர்த்தி வைத்தார். கர்த்தரை நம்புகிறனோ செழிப்பான். நம்ம ஆசிரியருக்கு உயர்த்துகிற தேவன் அவர் ஏற்ற காலத்து நமக்கு ஒரு டைம் வச்சிருக்காங்க. நம்ம நினைப்போம் இதெல்லாம் உடனே இதெல்லாம் நடந்துடணும், கிடையாது. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குதோ அதை காட்டிலும் என் நினைவு உங்களை காட்டிலும் வேறு. நம்ம ஒரு திட்டம் வச்சிருப்போம், நம்ம இந்த வழியில போனா எல்லாத்தையும் முடிச்சிடலாம், கிடையாது. ஆண்டவர் நமக்கு ஒரு திட்டம் நோக்கி வச்சிருக்கிறார். அதன்படிதான் நம்ம உயர்த்துற ஒரு நாள் ஒன்று. அடுத்ததாக பார்க்கும்போது சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எளியவன் என்னென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஒரு சாதாரண மனுஷன் எந்த உதவி இல்லாம தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது அவர் யார் பார்க்கறான், ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை தம்மை நோக்கி கூப்பிடுவதற்கும் அவர் சவியமா இருக்கார். அவர் ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் ஒடுக்குறாங்களோ, யார் மூலம் ஒடுக்கப்படுகிறாரோ அவர்களை பார்த்து அவருக்கு உதவி செய்கிறது. அவர்கள் நம்பிக்கையார் ஒருவரும் வெக்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ள வேதம் சொல்லுவது. நோக்கி பார்த்த முகம் பிரகாசம் அடைவது ஒருபோதும் அவர் வெக்கப்பட்டு போனதிலே வேதம் சொல்லுது. நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் அவரிடத்தை விண்ணப்பம் செய்து பொறுமையாக காத்திருக்கணும். நம்முடைய வாழ்க்கை அவர் ஜெயமுள்ள காரியமாய் நம்ம எந்த காரியத்தை எடுத்தாலும் அவர் முன்வைத்து காரியத்தை செய்யும்போது ஜெயமாய் மாற்றி போடுவார். நம்ம யார் மூலம் வெக்கப்பட்டு போக விட மாட்டார். அடுத்ததா நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து
உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது அவர் என்ன பண்றாராம், எந்த இடத்துல நம்ம இடறி போக மாட்டோம். ஏன்னா வேதம் செய்து உன் வழிகளாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதை கட்டிடுவார். எந்த இடத்துல எத்தனை தடை பிசாசு கொண்டு வந்தாலும், ஏதாவது வேலை நம்ம இடறி செய்ய முயற்சி செய்தாலும் கர்த்தர் நம்மளே பாதுகாக்கிற தேவன். சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வார்த்தைப்படிதான். அப்ப எளிய மக்கள் ஒடுக்கப்படுகிறாங்க. ஒடுக்கப்படும்போது ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் அவர் என்ன பண்றாரு, அவர் சத்தத்தை கேட்கிறார். கேட்டவர் என்ன பண்றாரு, அவருக்காக வைராக்கி கொண்டு எழுந்துருவார். எழுந்த சத்துருக்கு நீதி சரி கட்டலே உன் கண்கள் காணும் வசனம் சொல்லு. அதே மாதிரி நமக்கு விரோதமாக ஒடுக்கிற ஜனங்கள் அவங்களெல்லாம் நீதி சரியா பார்க்க செய்வார். அது மாத்திரமல்ல, நம்மளை பாதுகாப்பார். எதிரி கையிலேருந்து பாதுகாத்து சுகமா இருக்க பண்ணி எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அமைதியாய் சமாதானத்தோட வாழ நமக்கு உதவி செய்வார். அடுத்தது சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதக்காரர் யாரு கூப்பிடுறாரு, தேவ நோக்கி தான் பார்க்கிறார். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா ஜெயம் எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, எல்லா சமயத்திலும் அவர் ஆண்டவர் சார்ந்தார். ஒரு இடத்துல ஒரு தேசத்துக்குறமா போர் தொடுக்கும் போது உடனே கேட்கிறார், முன்னாடி கேட்பார் ஆண்டவர்கிட்ட, ஆலோசனை கேட்பார். ஆண்டவரே, நான் இந்த இடத்துல போனா எனக்கு ஜெயம் கொடுக்கிறான், நீ போ, அதை நீ சுதந்திரத்துக்கோல. அதே போல ஜெயம் எடுத்தார். அதனால்தான் ஒவ்வொரு காரியமும் அவர் சொல்லுவார், அவரை நோக்கி அமர்ந்து இருக்கும்போது ஜெயம் அவரால் குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாகும், ஜெயமும் கத்தராகும். நம்முடைய பிள்ளைகள் திருமணம், சில சமயம் பிள்ளைகள் திருமணம் தடையா இருக்கேன்னு நம்ம கவலைப்படும். ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு ஏற்ற காலம் வச்சிருக்கிறார். அது மாதிரி வேலையில உயர்வு, வேலை உயர்வு கிடைக்காம பல வருஷம் தடைப்பட்டு போகலாம். நம்ம சுற்றியில பொறாமையில மனிதர்கள் அதை தடை பண்ணி நிறுத்தி வைக்கலாம். ஆனாலும் அதுக்கு ஒரு நேரம் வச்சிருக்காரு. பிள்ளைகளோட மேல் படிப்பு, பிள்ளைகளை படிக்கணும், படிக்க வைக்கணும், படித்த அந்த படிப்புக்கான செலவுகள் என்ன எப்படின்னு சொல்லி கவலைப்படும். ஆனால் அதே கர்த்தர் பொறுப்படுத்துவார். எந்த காரியமானாலும் அவரை நம்பிக்கையோடு அவரை காத்து அவரிடத்தை முன்னப்பமா அவர் ஜெபத்துல வைக்கும்போது அவர் நமக்கு வாய்க்க செய்வார். அதே போல ஊழியக்காரர் குறித்து சங்கீதம் 2:8 வசனம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஆமே. சில பேர் சபையை கட்டி பல வருஷமா அப்படியே இருக்குன்னு பார்ப்பாங்க. சில பேர் சுற்றியுள்ள ஜனங்க அவங்களை பார்த்து கேலி செய்வாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றார், என்னை கேளும், ஜாதிகள் ஒரு சொந்தமாகவும் பூமியில் சொந்தமாக தரு. இதுவும் அதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கோம். நமக்கு என்ன உடனே எல்லாமே உடனே கிடைச்சிச்சுன்னா நம்ம ஆண்டவரை மறந்துடுவோம். அதனால ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்து விண்ணப்பம் பண்ணி ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் அவர் சார்ந்து ஜெபிக்கும் போது, அவரை சார்ந்து இருக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவரே எனக்கு ஆத்துமாக்கள் கூட அந்த பாரத்தோடு அவர் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆத்துமாக்களே கொல்ல போரா தருகிறார். அடுத்து சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறகுகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகள்னா ஆண்டவர் நம்பிக்கையாந்து கொஞ்ச காலத்து விசுவாசிட்டு வழி போன மக்கள் சில பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட மக்கள் சிறைப்பட்டு போன ஜனங்கள் சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட பின்வாங்கி போவதில்ல விசுவாசம் என்ன பண்றாங்க, அவங்கள தந்திரா வலையில இழுத்துக்கிறோம். அப்படிப்பட்ட ஜனங்களை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, திரும்பி என்கிட்ட வாங்க, ரெட்டிப்பான நன்மை. ரெட்டிப்பான நன்மை 2 மடங்கு ஆசிரியர். யோபுன்ற மனிதன் பார்த்தீங்கன்னா அவர் நல்ல செல்ல சீமானா வந்தார். எல்லா ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாமே ஏராளம், அவனுக்கு கிடைக்காத பொருள் எதுவும் கிடையாது. எல்லா திரளான ஆஸ்தியோடு வாழ்ந்த மனிதன். ஆனாலும் அந்த மனிதன் செய்த ஒரு காரியம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பலி செலுத்துவது. தன் பிள்ளையை அதை பாவம் செய்யக்கூடாது, அது செஞ்சிருந்தா அதை ஆண்டவர் அதை மன்னிக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தி ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருந்தார். ஆனால் பிசாசானவன் என்ன பண்றான், இந்த யோபு மேல் கண் வைத்து ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்கணும். நீ யோபு போல உத்தம சன்மாக்கு ஒருவன் இல்லை, ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ஆனால் சொல்றான் யோபு சாத்தா என்ன சொல்றான், நீ ஆசிரியர்னால்தான் உயர்த்தி பேசுறான், அவனுக்கு உன்னெல்லாம் பண்ணி பாருங்க, உணவு விரும்ப தூஷிப்பான்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். இப்போ ஆனா அவளோட பிராணம் மட்டும் உயிரை மட்டும் தொடக்கூடாது.
எல்லாமே அழிந்து போகுது ஒரே நாள். ஆடு மாடுகள், பிள்ளைகள் எல்லாமே, வயல் நிலம் எல்லாம் ஒரே நாள். ஆனாலும் மனைவி அப்போதான் அவங்க விசுவாசத்துல உறுதியான நம்பிக்கையோடு இருந்தாங்க. அவர் மனைவி கூட சொல்றாங்க, எவ்வளோ செல்வ சீமான அந்த போது எல்லாம் வசதி அனுபவித்த மனைவி ஆண்டவர் தூஷித்து ஜீவனை விட்டு விடுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, நன்மையை கண்டவர் அவரிடத்த எல்லா நன்மையை பெற்றிருக்கேன், அவருக்கு விரோதமா நான் பாவம் செய்ய மாட்டேன். அவர் வாயினால ஒரு நாள் கூட அவருக்கு ரொம்ப தூஷிக்கல. அதனால அவர் என்ன பண்ணாரு, ஆண்டவர் ஏற்ற வேலை என்ன பண்ணாரு, 2 மடங்கான ஆசீர்வாதம். எப்படி அவர் முதலாவது 7,000 வச்சுங்களேன், ஒட்டகம் இல்லாம 14,000 2 மடங்கான ஆசீர்வாதம். பிள்ளைகளும் அப்படியே ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நாமளும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், எல்லா உபத்திரங்கள் உலகத்துல உபத்திரம் வந்து ஜெயங்கோல், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று இயேசு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டவர் சார்ந்து அவர் நம்ம கூட இருக்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்ம பொறுமையோடு காத்திருக்கும் போது நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் ஜெயமா மாற்றி அற்புதத்தை செய்து வாழ்க்கையில உயர்த்துவார். ஆமென். ஸ்தோத்திரிக்க மாட்டேன் சொல்ல தகப்பனே, நீங்கள் எல்லாம் சமத்துறைக்கு வருகிறோம். வார்த்தைக்காக நன்றி சேர்த்துக்கிறோம், தூக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற மாட்டாரு. நிச்சயம் முடியும் நம்பிக்கையில் போகாத சொன்னவர் ஆண்டாரு. நாங்கள் மனுஷனை நம்பி இல்லாப்பா, உண்மை நம்பி இருக்கிற மாட்டாரு. எங்க எல்லா சூழலில் அறிந்திருக்கிற மனுஷன் முகத்தை பார்ப்பார். எங்கள் ஒவ்வொரு இருதயத்தை பார்க்கிற தேவனாய் கர்த்தர். இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எதுவாக கர்த்தராமே அங்கீகரித்து பதித்து அந்த அற்புதம் செய்து வார்த்தையை அப்பா உறுதிப்படுத்தி உங்க வல்லமையை வெளிப்படுத்த முடியாது சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நிரப்பி நடத்த முடியாது சொல்லிக்கிறோம். சில துதிக்கான மகிமை யாவும் உமக்கு ஒருவருக்கே சேர்த்து மேச நல்ல ஆமென்.